பலூச்சிஸ்தான் என்பது இப்பொழுது நடந்திருக்கிற தாக்குதல் என்பது நம்ம 2 கட்டங்களா பார்க்கணும். என்னோட கணிப்பு சரியா இருந்தா இதுல ஒரு நாடுகள் இல்ல, பல நாடுகளோட கைகள் இருக்கலாம். பலூச்சிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனை வந்து இனம் சார்ந்த பிரச்சனை, மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. அதே கைபர் பக்தூன்வால நடக்கிறது மதம் சார்ந்த பிரச்சனை. 2 லேடிஸ் வந்து தற்கொலை படை தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. பெரிய அளவு பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் வந்து பலாத்காரம் செய்து சாலையோரம் தூக்கி வீசி சென்றிருந்தார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர். அதற்கு பழி தீர்க்கும் விதமா தான் இந்த அட்டாக் என்பது அவங்க செஞ்சிருக்காங்க. புறமுதுகு காட்டு ஓடும் பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இட்ஸ் a dangerous trend. இதை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. கிட்டத்தட்ட வணக்கம் நேயர்களே. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் சேனலுக்கு முதலில் வரவேற்போம். சார் வணக்கம் சார். எங்க சேனலுக்கு வந்து நீங்க பேட்டி கொடுக்க ஒத்துண்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த். பிளஷர் இஸ் மை ஆல் மைன். சார், இப்போ நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களுக்கு இப்போ போக போனோம்னா, இப்போ வந்து பலூச்சிஸ்தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வருது. இப்போ நேத்தி கூட வந்து சில பெண் தற்கொலை படை மஜித் பிரிகேட், ஆமா, அது மாதிரி நடந்திருக்கு பலூச்சிஸ்தான்ல. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து குறைஞ்சது ஒரு 145லேருந்து ஒரு 150லேருந்து 200க்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பை மொத்தமா வந்து அவங்க கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த பலூச்சிஸ்தான் வந்து ஏன் இப்படி தொடர்ந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு? அது ஏன் வந்து சால்வ் பண்ண முடியாம, அது ஏன் நம்ம அது எந்த விதத்திலயும் பிரியவும் மாட்டேங்கிறது? அது வந்து பின்னாடி இருக்கிறது யாரு? ஒருவேளை இது வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குற சப்போர்ட்ல பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தானை ரொம்ப தொடர்ந்து தாக்குறாங்களா? இல்ல, பலூச்சிஸ்தான் என்பது இப்பொழுது நடந்திருக்கிற தாக்குதல் என்பது நம்ம 2 கட்டங்களா பார்க்கணும். ஈரான்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது பலூச்சிஸ்தான்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அடங்கி இருந்தது. இது நடுவுல ஆசிம் முனீர் வந்து இப்போ ஒரு பெட்டி நிறைய இந்த மினரல் இருக்கு, இந்த கனிம வளம் இருக்கு, அந்த கனிம வளம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவர் கூழாங்கல்ல காட்டினாரா, எந்த கல்ல காட்டினாரோ. ஏன்னா ட்ரம்ப்போட மூளைக்கு எவ்வளவு தூரம் எட்டுமோ அவ்வளவு தூரம் தான் எட்டும். அந்த பொட்டியை திறந்து காட்டுற போட்டோ உங்களுக்கே நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஒருவேளை என்னோட கணிப்பு சரியா இருந்தா இதுல ஒரு நாடுகள் இல்ல, பல நாடுகளோட கைகள் இருக்கலாம். தெரிந்தது ஆப்கானிஸ்தான். ஈரான் இருக்கா இல்லையா என்பது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஏன்னா ஈரானுக்கு வந்து பலூச்சிஸ்தான் வந்து லிபரேட் ஆனா, தனி நாடாக மாறினால் அவர்களில் ஒரு மாகாணமும் இவர்களோடு இணைய முன்வரும். ஏன்னா அந்த சைடு ஈரான்லயும் சிஸ்தான் இருக்கு. அத வந்து ஈரான் சைடு ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்வாங்க. சோ அத வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேரடியாக. ஆனா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை கொடுக்கும் வகையில் அவங்க மறைமுகமாக சில விஷயங்கள், அதனால்தான் ரஹதாரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. பேர் மினிமம் ஐடென்டிபிகேஷன், பேசிக் ஐடென்டிபிகேஷன் கார்டை காட்டிட்டு ஈரானுக்குள்ள போயிட்டு வரலாம் பலூச்சிஸ்தான்ல இருந்து ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்ப அதை மாற்றி அது செல்லாது. இனிமேல் விசா இருந்தா, வேலிட் விசா இருந்தா, பர்மிட் இருந்தா மாத்திரம்தான் ஈரான்ல இருந்து பலூச்சிஸ்தானுக்குள்ள வர முடியும், பலூச்சிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலை மாத்திருக்காங்க பாகிஸ்தான். இதற்கு காரணம் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி பண்ணிருக்க முடியும். ஆனா அதே சமயத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பலூச்சிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனை வந்து இனம் சார்ந்த பிரச்சனை, மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. அதே கைபர் பக்தூன்வால நடக்கிறது மதம் சார்ந்த பிரச்சனை. அங்க மதம் தலை ஓங்கி நிக்குது, இனம் அடுத்துதான் நிக்குது. பஷ்தூன்கள் என்பது அங்க தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி, அந்த தாலிபான் என்பது மதத்தை தூக்கி பிடிக்கும் ஒரு அமைப்பு. இனம் 2வதா தான் வருது. இங்க பலூச் என்பது வந்து இனத்தை தூக்கி பிடிக்கும் அமைப்பு. சோ இந்த அடிப்படை டிஃபரன்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிரச்சனையை நம்ம கரெக்டா கணிக்க முடியும். இதுல இந்த வாட்டி சைனாவோட எந்த அசட்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணல. இந்த வாட்டி டார்கெட் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ராணுவ தளவாடங்கள், துணை ராணுவ தளவாடங்கள், சிறை, பிளஸ் அதிகார வர்க்கத்தின் வசிக்கும் இடங்கள். இதைதான் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள், ராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள், பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள், பாராமிலிட்டரி உட்பட. சோ அதை நம்ம மறுத்துற முடியாது.
ஒண்ணு. 2வது பலூச் சைடும் மிகப்பெரிய சேதம் நடந்திருக்கிறதா என்று பார்த்தால், ஆமாம் நடந்திருக்கு. நடக்காம இருக்காது. சண்டைன்னா கிழியாத சட்டை உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி சண்டைன்னா சேதம் இல்லாம இருக்காது. ஆனா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாற்றம் என்னடான்னா, இதற்கு முன்னாடி எப்படி ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டதோ, அதே போல் இந்த வாட்டி அஃபீசா மேங்கல்ன்னு சொல்லிட்டு மேங்கல் ட்ரைபை சேர்ந்த மஜீத் பிரிகேடுக்கு பார்ட்டா இருக்கக்கூடிய அஸ்லம் பலூச் என்பவர் தான் அந்த மஜீத் பிரிகேடை ஹெட் பண்றாரு. அதுல இருக்கிற இவங்க வந்து ஃபிதயீன் அப்படின்னா மேல், ஃபிதயி அப்படின்னா ஃபீமேல். 2 பேர் வந்து 2 லேடிஸ் வந்து தற்கொலை படை தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுல பெரிய அளவு பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அஃபீசா மேங்கலோட இரு அவங்களோட தங்கைகள் 2 பேர், தங்கை அக்கா 2 பேர் நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் வந்து பலாத்காரம் செய்து சாலையோரம் தூக்கி வீசி சென்றிருந்தார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இதற்கு முன்னாடி. அதற்கு பழி தீர்க்கும் விதமா தான் இந்த அட்டாக் என்பது அவங்க செஞ்சிருக்காங்க. ஓகே. அஃபீசா மேங்கல். சோ முதல் முறை பெண்கள் சீருடை போட்டுக்கிட்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, வெப்பனை எடுத்துக்கிட்டு ஃபிதயீன் அட்டாக்ல ஈடுபடுறாங்கன்னா இட் இஸ் அ டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இதை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. கிட்டத்தட்ட சில பேர் 12 ஊர்கள் அப்படின்றாங்க, டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். சில பேர் 14ன்றாங்க. சரி 12னே வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொட்டா, நௌஷக்கி, முஸ்தங், கலாத், கெஹரான், தால்பதின், பாஞ்சூர், ஓராச், டம்ப், பாஸ்னி, குவதார், இத்தனை இடங்கள்ல வந்து தாக்குதல்கள் நடந்திருக்கு பரவலாக. இத்தனை இடங்கள்ல வந்து நான் சொல்றது கொட்டாக்கும் குவதாருக்கும் கிட்டத்தட்ட பல 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆமா ஆமா. சோ ஒரு ஒரு பல 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தான் என்பது ஒரு பிரான்சுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பு. பாகிஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தானோட சிச்சுவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மாகாணம். 45ல இருந்து 47% பாகிஸ்தானோட நிலப்பரப்பு வந்து பலூச்சிஸ்தான். ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 15 அல்லது 17% மக்கள் தொகை தான் பலூச்சிஸ்தான்ல வசிக்கிறாங்க, பாகிஸ்தானோட மக்கள் தொகை. ஆமா. சோ அங்க இருக்கும் வளங்களை சுரண்டு தின்பதற்கு அங்க இருக்கும் பஞ்சாபி ராணுவம் அவ்வளோ உன்னிப்பாக இருக்கிறது. ஒரு காலத்துல அந்த நாட்டின் மீது அதாவது பலூச் மக்கள் மீது அக்பர் புக்தின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் பலூச்சிஸ்தானின் முதல்வர், அவர் வந்து டேரா இஸ்மாயில் கான் பக்கத்துல நினைக்கிறேன், அங்க வந்து ஒளிந்து இருக்கும் போது அவரையும் அவர் பேரனையும், கிட்டத்தட்ட அவர் 70 வயசுக்கு அதிகமான முதியவர், அவர் கொரில்லா வார்ஃபேர் நடத்துற 2006 பர்வேஸ் முஷரஃப் காலகட்டத்தில் ராக்கெட் இதை வச்சு பிளேன்களை வச்சு அவரை கொன்னாங்க, F-16 யூஸ் பண்ணி. இன்னைக்கும் பலூச்க்கு ராணுவத்துக்கு எது வந்து பிரச்சனையா இருக்குன்னா BLA, பலூச் லிபரேஷன் ஆர்மி. இன்ஃபேக்ட் பலூச் லிபரேஷன் ஆர்மிக்குள்ளே ஜிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்போட முக்கியமான வேலையை வந்து அதுக்கு இன்னொரு முக்கியமான பேரு என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, that organization is meant to be an intelligence organization. அது பேரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பீரோ அப்படின்றாங்க. Does it ring a bell? ரிசர்ச் நாள்ரா? நோ அவங்க வச்சிருக்க பேரு. ஆமா. ஓகே. சோ அப்படி வச்சிருக்காங்க அந்த பேரை. அது இல்லாம மஜீத் பிரிகேடுன்னு இருக்கு, ஃபதே ஸ்குவாடுன்னு ஒண்ணு இருக்கு. சோ வெல் ஆர்கனைஸ்டா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன மிஸ்ஸிங்டான்னா, பாகிஸ்தானோட ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ் உள்ள போய் அவங்கள தாக்கும் போது அவங்கள திரும்பி அடிக்கிறதுக்கான அவங்களுக்கு வழிமுறை இல்லை இப்போ அவங்க கிட்ட. அவங்க கிட்ட வந்து தேவையான அளவுக்கு இப்போ ஒரு காலத்துல சோவியட் ரஷ்யா வந்து உள்ள பூந்து முஜாஹிதீன் அடிக்கும் போது எப்படி அமெரிக்கா ஸ்டிங்கர் மிசைல்ஸ் சப்ளை பண்ணி ஷோல்டர்ல இருந்து அடிக்கக்கூடிய ஸ்டிங்கர் மிசைல்ஸ் அனுப்பின உடனே ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ் வந்து செயலிழக்க செய்யப்பட்டதோ, அதே போல ஹெலிகாப்டர் மூலம் தாக்குதல் செய்யக்கூடிய தன்மை பாகிஸ்தான் இழக்க வேண்டும் என்றால் பலூச் ராணுவத்திற்கு அந்த ஸ்டிங்கர் மிசைல்ஸுக்கு இணையான மிசைல்கள் தேவை. ஃபயர் அண்ட் ஃபர்கெட். அது டார்கெட்டை நோக்கி அடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா போய் ஹெலிகாப்டர் தூக்கிடும். பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு அவங்க ஒரு ஹெலிகாப்டர் சேதமானா கூட 10 வாட்டி யோசிப்பாங்க அடுத்த பிளேனை பறக்க விடுறதுக்கு. ஒரு கிரிக்கெட் பிளேன் நேத்து வந்து பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு,
இந்தியா விளையாடுற கேம்ல வந்து அவங்க வந்து தவிர்ப்பாங்க. மத்த கண்ட்ரியோட விளையாடுவாங்கன்ட்டு. இது என்ன ஒரு பங்களாதேஷுக்கு ஆதரவா அவங்க எடுக்கிற முடிவா பார்க்கணுமா? இத எப்படி பார்க்கறது? பாகிஸ்தானோட இது ஒரு நாடகம். லெட் தெம் பிளே திஸ் டிராமா இன் விச் எவர் வே தே வாண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேட்டது போல் இந்தியா வந்து பாகிஸ்தானில் விளையாடாவிட்டால் பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாடுது என்று ஐசிசியில ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் நம்ம 2 பேருக்கு நடுவே இருக்கு. அதனாலதான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நம்ம துபாயில தான் ஆடணும். அதற்கு காரணம் இந்தியா அணிக்கு வந்து அங்க பாகிஸ்தான்ல சென்று ஆடினால் ஹை செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிசி தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஐசிசியால் தனியாக அமைக்கப்பட்ட ஒரு குழு இண்டிபெண்டன்ட் பாடி வந்து அங்க போய் அசஸ் பண்ணி செக்யூரிட்டி அமைப்பு அசஸ் பண்ணி கனடா பேஸ்ட் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியால அது மாதிரி ஒரு எந்த ரிஸ்க்கும் பங்களாதேஷ் டீமுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானுக்கு ரிஸ்கே இல்லை, ஏன்னா அவங்க ஆட போறது ஸ்ரீலங்கால இந்தியா கூட. சரி, நீங்க 2 பாயிண்ட் இந்தியா கொடுத்துட்டு போறோம்னா சந்தோஷம். மேபி இட் இஸ் அ பெனல்டி ஃபார் டேக்கிங் த கப் அவே ஃப்ரம் இந்தியா ஆஃப்டர் ஏசியா கப். ஆசிய கோப்பையை வென்ற அணி கிட்ட இருந்து கப்பை பிடிக்கிட்டு போனதுக்கு 2 பாயிண்ட வந்து தானவாத்து கொடுக்கறது ஓகே, வி அக்செப்ட் இட். உங்க மூக்க நீங்களா உடைச்சுக்கிறீங்கன்னா சந்தோஷம் எனக்கு. புறமுதுகு காட்டு ஓடும் பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நேயர்களே எங்களுடன் இணைந்து இவ்வளவு நேரம் இந்த விவாதத்தில் பங்கேற்றதுக்கு நன்றி. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எண்ணங்களையும் பகிரிடுங்கள். அது எங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.